கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சாலமோன் ஞானி பூமியின் வாழ்க்கையை, சூரியனுக்கு கீழான மனித வாழ்க்கையை தன் ஞானத்தால், தேவன் கொடுத்த ஞானத்தால் ஆராய்ந்து பார்க்கிறாராம். முக்கியமாக இன்பங்கள், சந்தோஷம், களிப்புடன் இருப்பது, இதெல்லாம் எப்படிப்பட்டது, மனுஷன் ஏன் இதை தேடிக்கிட்டே இருக்கான், அதில் என்னதான் இருக்குது அப்படின்னு அவர் பார்க்குறாராம். பொதுவாகவே நாம் சந்தோஷத்தை தேடுகிறோம், ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை தேடுகிறோம் அப்படின்னா அது நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது, இல்லை, அதனால் நாம் அந்த மகிழ்ச்சியை தேடி போகிறோம். When we are unhappy, we want to do something to be happy. இதானே ஒரு ப்ளஷர், நமக்குள்ளே ஒரு குதூகலம் உண்டாகணும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயோ நாம் தேடி போகிறோம். அது ஏன் அப்படின்னா ஒரு வழக்கமான வாழ்க்கை சலிப்பை ஏற்படுத்தும், அதில் ஒரு விரக்தி மனநிலை உண்டாகும், ஒரு வறண்ட மனநிலை உண்டாகும். அப்போ ஒரு டைவர்ஷன் தேவை, ஒரு மாற்று தேவைப்படுகிறது. அல்லது வழக்கமாக இருக்கிற இந்த ஒரு விஷயம் நம்முடைய அழுத்துது, அதனால் ஒரு எஸ்கேப், அதிலிருந்து ஒரு தவிர்த்து வேறு பக்கமாக போகணுன்னு தேவைப்படுது. இதெல்லாம் தான் இந்த மகிழ்ச்சியை நாடி ஓடுகிற நம்முடைய தேடல் மனோபாவம். அடுத்தது ஞானி என்ன பண்ணுறாரு, இந்த பூமியில் இருக்கிற அதிகாரம், அத்தாரிட்டி, பவர், ஒரு வல்லமை, ஒரு சக்தி, இதெல்லாம் மனுஷன் தனக்கு வேணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறான் இல்லையா. அதெல்லாம் என்ன தான், அதோட எண்ட் என்ன, அதோட விளைவு என்ன அப்படின்றதெல்லாம் அவர் தேடி பார்க்குறார், ஆராய்ச்சி பார்க்குறார். 2ஆம் அதிகாரம் 4 முதல், நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன், மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள், எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது, வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருள்களையும் சேகரித்தேன், சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன், எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன், என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது. பாருங்க, ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறாரு அப்படின்றத அவரே சொல்லும் அளவுக்கு தேவன் நமக்காக தான் அதை எழுதி வச்சிருக்கிறார். இவ்வளோ விஷயங்களா, ஒரு மகாராஜா இதையெல்லாம் செய்கிறார் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் ஒத்துக்க தான் முடியும். அவர் மகா பெரிய ராஜாவாகவும் இருக்கிறார், தேவன் தந்த ஞானத்தால் செய்கிறார். அது என்னது, அது விளைவு என்ன, பலன் என்னன்றதையும் ஆராய்ந்தும் பார்க்கிறார். 10:11, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை, நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது, சூரியனுக்கு கீழே பலனொன்றும் இல்லை. இதுக்காகவா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இவ்வளவு வேலைகளை பண்ணுறார், தரையிலிருந்து கட்டடங்கள் வரைக்கும், தோட்டம் துறவுகள், கனி விருட்சங்கள், அதுக்குன்னே ஒரு பெரிய காடே உருவாக்குறார், சிங்கார வனங்கள், வனம்னா காடு, அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு செய்கிறார். அதற்கான தண்ணீர் குளங்களை வெட்டுகிறார், தொங்கும் தோட்டத்தையெல்லாம் இவர் செஞ்சார்னு சொல்கிறது உண்டு. அப்போ இந்த மனிதன் இவைகளெல்லாம் செய்கிறாரு, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, அது ஒரு வேலையாக பிரயாசமாக அவருக்கு இருக்கிறது. ஆனால் தேடல் என்னவா, சந்தோஷத்தை தேடி பார்க்கிறார். இதிலெல்லாம் ஒரு நிறைவு, ஒரு மன சந்தோஷம் கிடைக்குமான்னு பார்க்குறாரு. ஆனால் கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தா பலனொன்றும் இல்லை, அதில் எந்த விதமான சந்தோஷமும் நிறைவாக இல்லை, மாயையாக தான் எனக்கு தோணுதுன்றார். அப்போ நாம் இன்றைக்கி இந்த உலகத்தில் வீடுகளை சேகரித்து, பணம் பொருளை சேகரித்து, அவைகளை குவித்து வைத்து,
என்னதான் பண்ணுறோமா? மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவா சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாதிருக்கிறான் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு இதுதான் உலகத்தில் ஒரு கூட்டம் மக்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள் இன்னும் ஐஸ்வர்யத்தை சேர்ப்பதற்கு என்ன செய்யலாம், இருப்பதை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யலாம்? அதில் சில மனிதர்கள் தான் தங்கள் சொத்துக்களின் பெரும்பகுதியை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான தர்மம் செய்கிறார்கள். தேவன் அதை செய்ய வைப்பார். ஏன்னா சேகரிக்கும் தொல்லை அவனுக்கு ரொம்ப வருஷம் கொடுத்தாரு. பிறகு அதை பிறருக்கு கொடுத்துட்டு போகிற ஒரு வேலையை பண்ணிட்டு தான் அவனை இந்த பூமியிலிருந்து அனுப்புவார், எடுப்பார். அப்படி தான் பண்ணுறார். 5ஆம் அதிகாரம் 10 முதல். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதையன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். ரொம்ப பெரிய உண்மை. ஆனால் ஐஸ்வர்யவான்கள் இதை ஏற்றுக்க போகிறதில்ல. ஐஸ்வர்யம் அடைந்து அது அவர்களை துன்பப்படுத்தும் போது வேணுமானா கரெக்டு தான் ஒத்துக்குவாங்க. அவர்களுக்கு கேடுண்டாகும்படியாகவே சேகரிக்கப்படுகிறதாம். ஆனால் கடினமாக உழைத்து கொஞ்சம் வைத்து கொண்டிருக்கிறவன் நிம்மதியாக தூங்குவான். அவனுடைய நித்திரை இன்பமாக இருக்குமா? பாருங்களேன், நித்திரையே வரமாட்டேன்து, ஒருத்தனுக்கு நித்திரை இன்பமாக இருக்கிறதாம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய தேடல் என்ன, ஆவல் என்ன, நாம் என்ன பிரயாசத்தை அதிகமாக எதற்கு கொடுக்கிறோம்? சந்தோஷம் தேவைதான், மகிழ்ச்சி தேவைதான், ஆனால் அதை எந்த வகையிலே தேடிக்கொண்டிருக்கிறோம்? 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும், ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. ரொம்ப சந்தோஷமாக ஒரு பக்கம் இருக்கும், துக்கமாகவும் இன்னொரு பக்கம் இருக்கும். இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா செல்வத்தை சேகரித்து ஐஸ்வர்யத்தின் உச்சத்தில் இருக்கிறான், ஆனால் அதை அனுபவிக்கும் அதிகாரம் அவனுக்கு இல்லையா. ஒருவேளை அவங்க வீட்டில் 40, 50, 100 வேலைக்காரர்கள் இருக்கான்னு வச்சுக்கோமே, அவர்கள் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் இவ்வளவு சேகரித்து வச்சுருக்கார் பார்த்தீங்களா, அவர் தன்னால் ஒரு மிக குறைந்த அளவு, ஒரு பச்சை குழந்தை என்ன சாப்பிடுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவரால் சாப்பிட முடியும்னு வச்சுக்கோமே. இது எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிற உதாரணம் தான். அவங்க நிலைமை அப்படி இருக்கணுன்றது நம்முடைய விருப்பம் அல்ல, ஆனால் அப்படி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இருக்கிறதை அவர்களால் பணத்தை அப்படியே கட்டுக்கட்டாக சாப்பிட முடியுமா? பொண்ணும் பொருளையெல்லாம் சாப்பிட முடியுமா? அவர்கள் ஆகாரம் தானே சாப்பிட்டாகணும். இவ்வளோ செல்வந்தன் அந்த ஆகாரத்தை தன் விருப்பம் போல வகை வகையாக எப்போவுமே சாப்பிட முடியுமா? முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவனால் அதை அனுபவிக்க முடியாது. ஒருவேளை சாகிற வரைக்கும் ஒருவர் நன்றாக உண்டு உறங்கி வாழலாமான்னா வாழலாம். அதுக்கு தேவனுடைய அனுக்கிரகம் அவருடைய கிருபையும் தேவை. அந்த அனுக்கிரகத்தை தேவன் தான் கொடுப்பாராம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் வந்து அதை என் கண்களால் காணுமட்டும் இந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை, இவைகளில் பாதியாகலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. யாருன்னா சேபா அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வந்த ஒரு ராணி, ஒரு ஆப்பிரிக்க தேசம் மாதிரியான ஒரு தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து வந்த ஒரு நம்மை போல மாநிறம் அல்லது கருமை நிறம் உள்ள ஒரு பெண்ணாக இவர்கள் இருக்கணுன்றாங்க. அங்கேருந்து இவங்க வந்து கேள்விப்பட்டிருக்காங்க, இப்படி ஒரு ஞானமுள்ள ராஜா இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டதெல்லாம் பாதி கூட இல்லை, வந்து பார்த்தா இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறதே, உமது ஞானமும் பிரம்மாண்டம், உம்மிடத்தில் இருக்கிற செல்வமும் அதிகம் அப்படின்றாங்க. அந்தளவுக்கு செல்வ சீமானாக சாலமோன் ஞானி இருந்திருக்கிறார். அங்கே ரொம்ப பியூட்டியான விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் ஞானமுள்ளவராக செல்வந்தராகவும் இருக்கிறார். 14 முதல். சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல்
ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களை செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்துக்கும் 3 ராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்துக்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாய் இருந்தது. உட்காரும் இடத்துக்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. அவருடைய பிரஸ்தாபம் ஒரு கிராண்ட் ராயல் கிங் அண்ட் பேலஸ் அண்ட் ஃபெசிலிட்டியோடு அவர் இருந்திருக்கார். 21 முதல் ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோனின் வனம் என்கிற மாளிகையின் பனிமூட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. ராஜாவுக்கு சமுத்திரத்தில் ஈராமின் கப்பல்களோடு கூட தர்சிஷின் கப்பல்களும் இருந்தது. தர்சிஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். இவர் ஞானத்தை மட்டும்தான் தேவன்கிட்ட கேட்டார். இவ்வளோ பெரிய ஜனம், இஸ்ரவேலின் மக்கள், லட்சோப மக்களை நான் ஆளுகை செய்யணும், நான் வயசு சின்னதாக இருக்கனே, எப்படி இவங்களெல்லாம் ஆளுகை செய்வேன், எனக்கு ஞானம் அந்த பகுத்தறிவு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி தேவன் பார்த்தாரு. பெரிய ஐஸ்வர்யம், போரில் வெற்றி, இப்படியெல்லாம் கேட்காம ஞானத்தை கேட்டது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஐஸ்வர்யத்தையும் வெற்றிகளையும் சேர்த்து கொடுத்துட்டார். இன்றைக்கு நாம் கூட ஞானத்தை கேட்டால் பாரபட்சம் இல்லாமல், ஏன் அப்படி சொல்கிறார் தெரியுங்களா? சாலமோனுக்கு கொடுத்தாருல்ல, நமக்கெல்லாம் இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லையா? பாரபட்சம் இல்லாமல் சம்பூர்ணமான ஞானத்தை நமக்கும் கொடுப்பாராமே. தினமும் ஆவலோடு தேவனிடத்தில் நாம் ஞானத்தை கேட்கணும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் முதல்ல ஞானத்தில் குறைவு இருக்கிறது எனக்கு ஒத்துக்கணும். நான் பெரிய ஞானி, பெரிய அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நடக்கிறதானே இப்போது அதிகமான பேரோட மனநோயாக இருக்குது. அப்போ பாருங்கள், ஒரு மனுஷன் தேடுற சந்தோஷம், மிகப்பெரிய சம்பத்து, சொத்து, அடுத்தது அதிகாரம், வல்லமை, இவைகள் எல்லாமே ஒரே ஆள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் பூமியின் ராஜாக்களிலே ஒரே ஒருத்தரை சொல்கிறதா இருந்தால் அது சாலமோன் ராஜாவாகத்தான் இருக்கும். இவைகள் எல்லாம் தேவன் கொடுத்தார், ஞானத்தையும் கொடுத்தார். அதை கொண்டு ஆராய்ந்து பார்த்து இந்த பூமியில் இருக்கிற காண்கிற அனுபவிக்கிற இவைகள் எல்லாமே மாயை தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதனால தான் நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய உபதேசங்களை பார்க்கும்போது இதை ஞாபகம் வச்சுட்டு படித்தா நமக்கு நல்லா புரியும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பாருங்களேன். இப்போ பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள். பூச்சி போட்டெல்லாம் அரிக்கும், திருடன் திருடிடுவான், கண்ணமிட்டு திருடுவான். அதனால் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. எப்படி சேர்த்து வைக்கிறது? நற்கிரியைகள் பூமியில் செய்வது தான் பரலோகத்தின் பொக்கிஷமாக சேர்க்கப்படும். அடுத்தது, எங்கள் ஏற்கனவே ஐஸ்வர்யவான இருக்கீங்களா, தரித்திரர் கொடுங்க, தாராளமாக கொடுங்க, உதாரத்துவமாக கொடுங்க. அப்படி நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேமித்து வைக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு இப்படி உபதேசம் பண்ணுங்கள், கட்டளையிட்டு போதனை பண்ணு அப்படின்னு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் இந்த பூமியில் எந்த ஒரு பொருளை வைத்து கொண்டிருந்தாலும் அது நம்மக்கிட்ட பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதே கிடையாது. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அது நிரந்தரமாக நம்மோடு இருக்க போகிறதில்ல, நாம் அதோடு இருக்க போகிறதும் இல்லை. ஒரு நாள் நம்ம போயிடுவோம், இல்லை அது நம்மளை விட்டு போயிடும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? பெஸ்ட்டு நம்ம இடத்துல அது இருக்கும் பொழுதே பிறருக்கு கொடுத்து நன்மை செய்து, திக்கிட்டவர்கள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களுக்கு உதவி செய்து விசாரித்து இந்த உலகத்தால் கரைபடாமல் நம்மை காத்து கொண்டு வாழ்வது தான் தேவனுடைய பார்வையிலே மாசில்லாத சுத்தமான பக்தி. உணர்ந்து கொள்வோம், நம்முடைய நோக்கத்தை சரி செய்து கொள்வோம். தேவன் நம்முடைய நோக்கம், அவருக்கு பிரியமாய் நடப்பது நம்முடைய நோக்கம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவது நம்முடைய நோக்கம். இந்த பூமிக்குரியவற்றின் மேலே நம்முடைய மனதை செலுத்தி அதை நம் அடையாளமாக்கி இந்த உலகத்தை போல, உலகத்தாரை போல நாம் வாழக்கூடாது. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே,
தகப்பனே, இந்த பூமியிலே இருக்கும் விலையுயர்ந்த பொருட்கள் எங்கள் அடையாளமாக மாற வேண்டும் என்று துடிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற பொருளின் பெயர்கள் பின்னாலே எங்களுடைய பெயர் பெரிதாக வேண்டும் என்று நினைக்கிறோம். பெரும்பாலான பிரபலமானவற்றின் பின்னாலே நாங்கள் போக விரும்புகிறோம். ஆனால் பூமியில் இருக்கிற எவைகளும் மாயை மாயை என்று ஞானி சொல்வதை கேட்டோம். இதை உணர்ந்து கொண்டு பூமியில் அல்ல, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேமிக்கிறவர்களாக இருக்க எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். எங்களுக்கு நல்ல புத்தி தாரும், தெளிவு தாரும். அப்படியே நீர் வழி நடத்தும், கைப்பிடித்து நடத்தும். எங்கள் பிள்ளைகளை கைப்பிடித்து நடத்தும். மாயையிலே சிக்கி மோசம் போகாதபடிக்கு சத்தியத்தை பற்றி கொண்டு ஆண்டவரின் வழியிலே செல்ல, நித்திய ஜீவனை அடைய எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.